அவங்களை சந்தித்து நீங்க அழைக்கப்பட முடியாது உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, உங்கள் யாவரையும் பார்க்கிறதுல சந்தோஷம். இன்னைக்கு கர்த்தர் நம்மளோடு கூட பேசுவாராக. ஹalleluya. ஆண்டவருடைய ஆராதனைக்கு போவதற்கு முன்னாடி ஒருவேளை நேரம் தாமதமாயிருச்சுனாலோ இல்ல ஏதாவது ஒரு எலக்ட்ரிக் பொருள் ஏதாவது டிவைஸ் எது ஒன்று தடுக்கிறா இருந்தாலும் அந்த டென்ஷனே வேற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அக்கா தெரியுங்களா, நம்ம மனிதர்களுக்காக காரியத்தை செய்யல, கர்த்தரை ஆராதிப்பதற்காக செய்யணும். ஹalleluya. அது சரி ஆகிற வரைக்கும் ஒரு துடிப்பு மனசுல எப்படியாச்சும் ஆராதனையில கரெக்டா வந்துடணும். ஆண்டவர் வழி நடத்துகிறார். ஹalleluya. ஹalleluya. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு உங்கள் மத்தியில கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள தேவன் பாராட்டின மகா பெரிதான கிருபைக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். எல்லாமே உங்களுடைய வேதத்தை கையில் வந்திருக்கீங்களா? ஆமென். ஹalleluya. எடுத்து வந்தீங்கன்னா கண்டிப்பா வேதத்தை திறந்து நீங்க வாசிக்கணும். அந்த பகுதியை எடுத்து வாசிக்கணும். வசனத்தை சொன்ன உடனே யாரு முதல்ல இருக்கிறீங்களோ நீங்க முந்திக்கிட்டு வாசிக்கணும். அவங்கதான் வாசிப்பாங்களா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ண கூடாது. முந்தி கொண்டு வாசிக்கணும். ஹalleluya. போட்டி போட்டுட்டு வாசிக்கணும். அது ஹெல்த்தியா இருக்கணும். ஓகேங்களா? ஹெல்த்தியா இருக்கணும். எல்லாருமே இதுல பங்கு பெறணும். அவ்வளவு சீக்கிரமா வேதத்துல நம்ம வாசிக்கிறதுலயும் அதுல ஈடுபாடு செலுத்துறதுலயும் அவ்வளவு மகிழ்ச்சியா அவ்வளவு ஆர்வத்தை நாம் காட்ட வேண்டும். ஏன்னா இது கர்த்தருடைய வசனம். ஹalleluya. என்னோட கூட எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமம் இல்ல யாத்திராகமம் பார்த்தேன். நீங்க எவ்வளவு வேகமா எடுக்கிறீங்களா? எக்ஸோடஸ் 17வது அதிகாரம் 15வது வசனத்தை எடுத்து வாசிங்க. 17:15. அவன் ஜனங்களை நோக்கி, மூன்றாம் நாளுக்கு ஆயத்தப்பட்டீர்கள், மனைவி இடத்தில் சேராதீர்கள் என்றார். எங்கே போச்சு? மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு ஆதியாகமம் சொன்னால ஆதியாகமம் போயிட்டீங்களா? இல்ல 17:15. யாத்திராகமம் 17:15. மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு. ஹalleluya. ஹalleluya. இந்த பகுதியில் நான் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். ஹalleluya. மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த பலிபீடத்திற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டார். ஹalleluya. யெகோவா நிசி. ஹalleluya. இது கர்த்தருடைய நாமம். மோசே இடத்துல ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த பலிபீடத்திற்கு யெகோவா நிசி என்று பெயரிடுவதை நாம் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, இன்றைக்கு யெகோவா நிசி என்றால் அதனுடைய அர்த்தத்தை குறித்தும் அந்த சம்பவத்தை குறித்தும் நாம் தியானிக்க போகிறோம். யெகோவா நிசி என்றால் என்ன அர்த்தம்? அவர்களுக்கு வெற்றியை தருகிற தேவன். ஹalleluya. நாம் ஆராதிக்கிற தேவனுக்கு பல நாமங்கள் உண்டு. முதல்ல ஒரு பாடலை பாடலாம். உங்களை புகழ்ந்து பாடுவது நல்லது. உங்கள் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது. ஹalleluya. நம்முடைய தேவனுடைய நாமம் அது மிகவும் மிகவும் உயர்ந்த நாமமாய் இருக்கிறது. ஹalleluya. எபிரேய சொற்களிலே யெகோவா நிசி என்றால் அது வெற்றி தருகிற தேவன் என்று அர்த்தமாகும். ஹalleluya. அது மாத்திரமல்ல, அவரே நம்முடைய அரவணைப்பின் தேவனாகவும் இருக்கிறார். அவர்களுக்கு வெற்றியை பராமரிக்கிற தேவன் என்று அர்த்தமாகும். ஹalleluya. இன்னைக்கு நீங்களும் நானும் ஆராதிக்க வந்திருக்கிற தேவன் அவர்களுக்கு வெற்றியை தருகிற தேவன். ஹalleluya. ஓகே, வெற்றியை தருகிற தேவன். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில பல சூழ்நிலைகள்ல வெற்றி இல்லாத ஒரு வாழ்க்கையை நாம் கடந்து வந்திருப்போம். பல விதமான தோல்விகளை நாம் எதிர்பார்த்து நாம் சூழ்நிலைகளை சந்தித்து வந்திருப்போம். ஆனா நம்ம ஒரு காரியத்தை மறந்துவிடக் கூடாது. நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் தோல்வியை நாம் தடுப்படியாய் செய்கிற தேவன் அல்ல. நாம் வெற்றியை சுமந்தரிக்கும்படியாய் நம்ம வாழ வைக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார் என்று நாம் மறந்துவிடக் கூடாது. ஹalleluya. ஆனா வெற்றியை சுமந்தரிக்கும்படியாக ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கிறார் என்பதை முற்றிலுமாய் உணர்ந்து அந்த தேவனை ஆராதிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். பல சூழ்நிலைகள்ல நாம் தோல்வியான சூழ்நிலையை ஏன் கடந்து வந்திருக்கிறோம்? ஏன்னா நம்ம வெறும் மாமிசத்துல போராடி கொண்டிருக்கிறோம்.
ஹalleluya. பல சூழ்நிலைகள்ல நம்முடைய வாழ்க்கையில் வரும்பொழுது இன்றைக்கு நாம் எல்லோரும் என்றைக்கு ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு அவர் ரத்தத்தினால் மீட்கப்பட்டோமோ அப்பயே நாம் மாமிசத்திற்குரியவர்கள் அல்ல, நாம் ஆவிக்குரிய மக்களாய் நாம் மாறிவிட்டோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. பல இடங்களிலே நமக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது, நாம் இந்த உலகத்திற்குரியவர்கள் அல்ல, நாம் பணத்திற்குரியவர்கள், நாம் பரலோக ராஜ்யத்திற்குரியவர்கள், நாம் நித்திய வாழ்வுக்காக தேவனுக்குள்ளாய் அழைக்கப்பட்டவர்கள். ஹalleluya. அப்ப நித்திய வாழ்வுக்காக அழைக்கப்பட்ட நாம் அதிகமாக எதிலே செயல்பட வேண்டும் என்று சொன்னால் ஆவிக்குள்ளாய் அதிகமாய் செயல்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில பல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில கடந்து வரும் பொழுது அதை நம்ம மாமிசத்துல தான் மேற்கொள்றோம், ஃபேஸ் பண்றோம். ஆனா நம்ம ஒரு விஷயத்தை மறந்து போயிடக்கூடாது, நம்மளுக்குள்ளாய் இருக்கிற ஆவி, அந்த ஆவிக்குள்ளாய் இருக்கிற மனிதனை கொண்டு எப்படி நாம் கடந்து வருகிற அந்த சூழலை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்பதை மறந்துவிடக்கூடாது. சபைக்குள்ள வந்த மட்டும் நம்ம ஆவி மனுஷனாய் மாறிவிடும், அது யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்ம எல்லாரும் சபைக்குள்ள வரும் பொழுது நம் ஆவியின் மனுஷராய் மாறிவிடுவோம், ஆவியின் ரூபம் உள்ளவராய் மாறிவிடுவோம், ஆவியின் செயல்பாடாய் ஆவியின் சிந்தனை உள்ளவர்களாய் மாறிவிடுவோம். ஆனா அநேக நேரத்துல நம் சபையை விட்டு வெளியே போன உடனே, சொந்த வாழ்க்கைக்குள்ளாய் திரும்பி குடும்ப வாழ்க்கைக்குள்ளாய் போன உடனே, வேலை இடத்துல போன உடனே, படிக்கிற இடத்துல போன உடனே, நண்பர்கள் மத்தியில் போன உடனே மாமிசத்திற்குரியவர்களாய் மாறிவிடுவோம். அப்ப ஏன் அநேக நேரங்களில நம்மளால பல காரியத்தில் வெற்றி அடைய முடியாம போராட்டத்தில் நம்ம கடந்து போய் தோல்விகளை தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா மாமிசத்தில் அதிகமா செயல்படுகிறதுனால்தான் தோல்வியை நாம் அதிகமாய் தெரிந்து கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த இடத்துல மோசே வார்த்தையை சொல்கிறார், அவர் யெகோவா நிசி என்று சொல்லி ஒரு பலிபீடத்தை கட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். ஹalleluya. அப்ப யெகோவா நிசி என்று அந்த இடத்துல ஒரு பலிபீடத்தை கர்த்தருக்கு கட்டி அவருக்கு நன்றி செலுத்துகிறார் என்று சொன்னார். அதனுடைய அர்த்தம் என்னன்னா அவர் உங்களுக்கு வெற்றியை தருகிறவராக இருக்கிறார். ஹalleluya. இன்றைக்கு நீங்களும் நானும் ஆராதிக்கும்படியாக, நாம் தேடும்படியாக ஒவ்வொரு நாளும் நாம் சேவித்துக் கொண்டிருக்கிற தேவன் நம்முடைய வாழ்க்கையில நம்மளுக்கு வெற்றியை தருகிறவராக இருக்கிறார். எப்ப நம்மளுக்கு வெற்றியை தருவார்னா மாமிசத்தால் செயல்படும்போது அல்ல. நல்ல கவனிங்க, மாமிசத்தால் செயல்பட்டு நம்ம முடிவு எடுத்து நம்ம காரியத்தை நடத்திக்கணும்னு சொன்னா அது மாமிச பிரகாரமா தான் போகும். என்னைக்கு நம்ம ஆவியின் சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து ஆவிக்குள்ளாய் செயல்படும்படியாக நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறோமோ அப்போதான் யெகோவா நிசி என்கிற அவருடைய நாமம் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்பட ஆரம்பிக்கும். ஹalleluya. பிரச்சனைகள் வரும் பொழுது ஆவிக்குரிய மனிதனுக்கு இடம் கொடுக்கவே இருக்கிறது இல்லை. சந்தோஷமா இருக்கும் பொழுது ஆவிக்குரிய மனுஷனுக்கு இடம் கொடுக்கும். ஹalleluya, ஸ்தோத்திரம் சொல்லிட்டு. ஆனா பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ற நேரத்துல அநேக ஆவிக்குரிய மனுஷனுக்கு இடம் கொடுத்து, ஆண்டவரே இந்த பிரச்சனையின் மத்தியில் நான் எப்படி இதை மேற்கொள்ள வேண்டும், நீங்க எனக்கு கற்றுக் கொடுங்கப்பா, நீங்க எனக்கு போதிங்கப்பா, நீங்க சொல்ற வழியில நான் செயல்படுறப்பா அப்படின்னு சொல்வது மிக மிக குறைவாக இருக்கிறதுனாலதான் அந்த யெகோவா நிசி என்கிற நாமத்தின் வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரத்தில் வெளிப்படாமல் இருக்கிறது. ஹalleluya. அப்ப ஆண்டவருடைய அந்த வெற்றி, அவருடைய அரவணைப்பு, யெகோவா நிசி என்கிற நாமத்துடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாய் கிரியை செய்ய வேண்டும் என்று சொன்னார். ஒவ்வொரு தடவையும் ஆவிக்குள்ளான மனிதனுக்கு இடம் கொடுத்து ஆவியின்படி நாம் செயல்பட ஆரம்பிக்க வேண்டும். ஹalleluya, ஹalleluya. இப்போ இந்த வேத பகுதியில நான் வாசித்த 17வது வசனம். ஆனா இந்த இடத்துல ஒரு 8 வசனங்களில ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கிறது. இந்த இடத்துல ஜனங்கள் ஒரு பெரிய வெற்றியை சந்திக்கிறார்கள். அந்த பெரிய வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெரிய ஆவிக்குரிய கருத்து அடங்கியிருக்கிறது. அந்த ஆவிக்குரிய கருத்துக்களை நாம் நன்றாய் தெரிந்து கொண்டால்தான் இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு வெற்றி அடைவதற்கு முன்பதாக அந்த ஆவிக்குரிய வல்லமையின் அந்த வேலைப்பாடுகளை, அந்த கிரியைகளை எப்படி நாம் செய்ய வேண்டும் என்று நாம் கற்றுக்கொள்ள முடியும். ஹalleluya. அதே பகுதியில எடுத்து வாசிங்க, 8வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் வாசிங்க. முழு சம்பவத்தை வாசிங்க, வேகமா வாசிங்க. யாத்திராகமம் 17வது அதிகாரம் 8வது வசனம் தொடங்கி 16வது
வந்து ரேவி தீவிலே இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கரோட யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்துக் கொண்டு நிற்பேன் என்றான். யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கரோட யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலை உச்சியில் ஏறினார்கள். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாயிருந்தது. யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கருக்கினாலே முறிய அடித்தான். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி. அமலேக்கை வானத்தின் கிழக்கெங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்றார். மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு, அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருக்கிறபடியால் தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றார். ஆமென். ஹalleluya. 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 இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு யுத்தம் ஒன்று நடக்கிறது. பல தடவை நம்ம இந்த பகுதியை வாசித்திருப்போம் அல்லது பல பிரசங்கங்களை நம்ம கேட்டிருப்போம். ஆனா இன்னைக்கு கர்த்தர் இந்த பகுதியில் நம்மளோடு கூட என்ன காரியத்தை அவர் சொல்ல வருகிறார் என்பதை நாம் சற்று தியானிக்க போகிறோம். ஹalleluya. ஓகே, முதலாவது நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு நல்லா தெரியும், 400 லட்சம் வருஷங்கள் வந்துட்டு எகிப்து தேசத்துல அடிமைத்தனத்துல வாழ்ந்த இந்த இஸ்ரேல் மக்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டதுனால கர்த்தர் அங்கிருந்து அவர்களை வெளியே கொண்டு வர முடிவு செய்து அவர் மோசே என்கிற ஒரு மனிதனை தெரிந்து கொண்டு ஆண்டவர் அனுப்பி பல அற்புதங்களை எகிப்து தேசத்துல செய்து அந்த அற்புத அடையாளங்கள் எல்லாம் காமித்த பிறகு ஒன்றொன்றாய் செய்து அது முடித்து ஒரு கட்டம் வரும் பொழுது கடலை பிளந்து பல அற்புதங்கள் 10 வகையான வாதைகளை அந்த எகிப்து தேசத்துல அனுப்பி அதுக்கு பின்னாடி அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவர்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்தார். நான் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கிறேன், கானான் தேசத்துக்குள்ளாக பிரவேசிக்கும்படியாக உங்களை நான் கொண்டு போக போகிறேன் சொல்லி ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணி கூட்டிட்டு போறாரு. இப்ப எல்லா விதமான அற்புதங்களும் நடந்து முடிஞ்சு கடலை தாண்டி சேனைகள் அழிக்கப்பட்ட பிறகு அங்கிருந்து அவங்க வெளியாகி இப்ப அவங்க பயணம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப அவங்க பயணம் பண்ண போகும்பொழுது நீங்க பாத்தீங்கன்னா சில சம்பவங்கள் நடக்கிறது. என்னன்னா அவங்களுக்கு வந்துட்டு சாப்பாடு இல்லாம போகுது, ஆண்டவர் மன்னாவை கொடுக்கிறாரு. அவங்களுக்கு வந்துட்டு இறைச்சி வேணும்னு கேட்கிறாங்க, ஆண்டவர் வந்து காடையை அனுப்புறாரு. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஒரு கட்டம் போன இந்த 17வது அதிகாரம் யாத்திராகமம் 17வது அதிகாரம் ஆரம்பத்துல நீங்க பாத்தீங்கன்னா அவங்க அந்த இடத்துக்கு போகும்பொழுது அவங்களுக்கு தண்ணீர் இல்லாம போயிடும். அப்ப தண்ணீர் இல்லாம போகணும்னா என்ன நடக்கும்னு சொன்னா அவங்களுக்கு தண்ணீர் உண்டாகும்படி நீ வந்து மோசே கிட்ட ஆண்டவர் சொல்லுவாரு, நீ போய் அந்த கன்மலையை அடி. அந்த கன்மலையை நீ அடிக்கும் பொழுது அங்கிருந்து முதல் தடவை, இது 1வது தடவை நடக்குது, கன்மலையை அடி, அதுல இருந்து தண்ணீர் வரும், அதுல இருந்து ஜனம் தண்ணி குடிச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லி அந்த சம்பவம் நடந்த அடுத்த சம்பவம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த அமலேக்கியர் என்ன பண்றாங்கன்னா இந்த இஸ்ரேல் மக்களோட சண்டை போடுறதுக்கு அவங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, முதல் வசனத்தை நம்ம வாசிப்போம். ஒவ்வொரு பகுதியாக நம்ம வந்து தியானிக்க போகிறோம். 8வது வசனத்தை வாசிங்க. அமலேக்கியர் வந்து ரெவி தீவிலே இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ணினார்கள். ஓகே, இப்ப எகிப்தியரிலே என்ற இந்த இடத்துக்குள்ள அவங்க வரும் பொழுது அமலேக்கியர் என்ன பண்றாங்கன்னா இந்த இஸ்ரேல் மக்களோட யுத்தம் பண்றதுக்காக அவங்க யுத்தம் செய்யறதுக்கு வந்துட்டாங்க. ஓகே, நீங்க பாருங்க, முதல்ல இஸ்ரவேல் மக்கள் நல்லா கவனிங்க, இஸ்ரவேல் மக்கள் இவங்க ராணுவ வீரர்கள் கிடையாது. இவங்க எல்லாரும் யாருன்னு பாத்தீங்கன்னா செங்கல் அறுத்து 400 வருஷமான அடிமை காலத்துல எகிப்து தேசத்துல ராணுவ வீரர்களாக இருந்தவர்கள் கிடையாது, ராணுவ வீரர்களாக பயிற்சிவிக்கப்பட்ட கிடையாது. இவங்க என்னன்னா அடிமைகளாக வேலை செய்தாங்க. எல்லாருமே வேலைக்காரவங்க. என்ன வேலை செஞ்சாங்கன்னா செங்கலை அறுத்து அங்க இருக்க கட்டுமான பணிகளை செய்து அந்த தேசத்தை வந்து செழுமையா மாற்றுறதுக்கு இந்த மாதிரியான வேலைகளை
இருந்தாங்க. யாரு? இந்த இஸ்ரவேல் மக்கள். அப்ப நல்லா கவனிங்க, கூலி வேலை செய்து அப்படிப்பட்ட ஜனம் இப்ப இந்த வனாந்தரத்துல டிராவல் பண்ணி போகும்போது அவங்களோட ஸ்கீம் என்னன்னு பாத்தீங்கன்னா கூலி வேலை செய்யுது. எல்லாருமே வேலைக்காரவங்க. ஆனா இவங்களை போர்ல போய் நீங்க நிப்பாட்டினீங்கன்னா இவங்களால சண்டை போட முடியுமா? ஏன்னா போர் செய்வது எல்லாரும் செய்ய முடியும் சொல்ல முடியாது. அதுக்கு திறமைகள் வேணும், அதுக்கு ஸ்கீல் வேணும். எப்படி ஆயுதத்தை குடிக்கணும், எப்படி எதிரியை நம்ம ஜெயிக்கணும், எப்படி அவங்க சண்டை போடணும், ஒரு ஸ்கீல். அந்த வித்தை தெரியும். அப்ப வித்தை தெரியாம இவங்க இந்த வனாந்தரத்துல டிராவல் பண்ணும்போது இவங்க யாருக்கிட்டையும் சண்டைக்கு போல, அமலேக்கியர் இவங்க கிட்ட சண்டை போடும்படியாக அந்த இடத்துல கடந்து வராங்க. ஹalleluya. இப்படிதான் நம்மளோட வாழ்க்கையில நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு ப்ராமிஸ் லைன் கொடுத்திருக்காரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல கிடையாது, பரலோகம் என்கிற ஒரு இடத்தை தேவன் நம்மளுக்காக நியமித்து வைத்திருக்கிறார். எப்படி இந்த இஸ்ரேல் மக்கள் அவங்க அடிமைத்தனத்துல இருந்து எகிப்தில இருந்து கடந்து ஒரு பிரயாணத்துல போய் அவங்க கானான் தேசத்தை சுதந்திரிக்கும்படியாக அவங்க போனாங்களோ, அதே போல ஆண்டவர் இன்னைக்கு நம்மளுக்கு நாம் இருந்த பாவ உலகத்தில் இருந்து நம்மளை மீட்டுக் கொண்டு இப்ப நம்மளுக்கு ஒரு பயணத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். எங்கன்னா பரலோகம் போய் சேரும்படியாக. ஹalleluya. அப்ப இந்த பரலோகத்தை போய் சேர்றதுக்கு நம்ம போகிற இந்த பயணம் இப்பதான் அமலேக்கியர் போல பல விதமான பிரச்சனைகள் நம்மளுக்கு தேடி வரும். நம்ம தேடி போகணும்னு அவசியமே கிடையாது. ஹalleluya. அப்ப பிரச்சனைகள் தேடி வரதான் செய்யும். எனக்கு நிறைய பேரோட வாழ்க்கையில என்ன நினைக்கிறாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கிட்டா எனக்கு பிரச்சனையே வராது, நான் எந்த சோதனையும் சந்திக்கவே மாட்டேன். வாழ்க்கை எப்படி இருக்கும்னா ஏரோப்ளேன் கீழே இருந்து மேலே ஏறுமாங்க, ஏறிக்கிட்டே தான் போகும் அப்படின்னு நிறைய பேர் தப்பு கணக்கு போட்டு தப்பாய் புரிந்து கொள்கிறார்கள். அப்படி இருக்கிறதுனாலதான் சோதனைகளும் பிரச்சனைகளும் இப்படியாப்பட்ட அமலேக்கியர்களுடைய காரியங்கள் வாழ்க்கைக்குள்ள வரும்பொழுது சண்டை போதிரியாத நாங்க சென்றதற்கு வீடு கட்ட வேலை கூலி வேலை தானே செஞ்சேன், என்ன ஆயுதத்தை ஏற்றி போய் சண்டை போட சொன்னீங்கன்னா என்னால எப்படி சண்டை போட முடியும்? நம்ம ஏதோ இடத்துல மாட்டி கொள்றோம், ஏதோ இடத்துல சிக்கி கொள்றோம். ஆனா இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா அமலேக்கியர் அவர்களோட யுத்தம் பண்ணும்படியாக அந்த இடத்துக்கு வருவதை நம்ம பார்க்க முடியும். ஓகே, அமலேக்கியரை குறித்து நான் ஒரு காரியத்தை சொல்றேன். இந்த அமலேக்கியர்கள் யார்? இந்த அமலேக்கியர்கள் யாருன்னா இந்த பகுதியை அப்படியே வச்சுக்கொள்ளுங்க. இன்னொரு பகுதியில இந்த அமலேக்கியர்களுடைய பூர்வீகம் எங்கிருந்து வந்துச்சுன்னு நான் சொல்றேன். இதெல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் மக்களும் அமலேக்கியரும் பார்க்க போனா அண்ணன் தம்பிகள், பார்க்க போனா அண்ணன் தம்பிகள் அப்படிங்கிற ஒரு உறவுக்குள்ள இருக்க வேண்டும். ஆனா தேவனுக்கு பிரியமில்லாமல் தேவனுடைய காரியத்தை ஈடுபடாமல் தேவனை ஒதுக்கிவிட்டு தேவனுக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்கள் தான் இந்த அமலேக்கியர்களாய் மாறிவிட்டார்கள். அது எங்கிருந்து உருவாடுச்சுன்னு சொன்ன விட காட்டுறேன், எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமம் 36வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. 36:12. ஓகே, யாருன்னா ஏசாவுடைய குமாரனாகிய எலிப்பாஸ். ஓகே, இந்த அர்த்தம் நம்ம பார்ப்போம். ஏசாவு யாருன்னு தெரியுங்களா? யாக்கோபுடைய ட்வின்ஸ், சகோதரன். அப்ப எங்கிருந்து இது பிரியுதுன்னா ஈசாக்கு ஆபிரகாம், ஈசாக்குக்கு பிறந்த 2 பிள்ளைகள்ல யாக்கோப், ஏசாவு. இந்த 2 பிள்ளைகள்ல இருந்து அந்த சந்ததி பிரிய ஆரம்பிக்குது. எங்கன்னா ஈசா அதாவது ஏசாவுக்கு பிறந்த எலிப்பாஸ் படிங்க. எலிப்பாஸ் யாரை பெற்றாரா? அமலேக்கை பெற்றார். படிச்சு முடிச்சுங்க. அமலேக்கை பெற்றார். இவர்களே ஏசாவின் மனைவியாகிய ஆகாருடைய புத்திரர். இந்த இடத்துல தெளிவா நமக்கு தெரியும் ஏசாவோட பேரன் தான் அமலேக். அப்ப அமலேக்கர் யாருன்னா ஏசாவுடைய பேரன். ஈசாக்குக்கு கொள்ளு பேரன், ஆபிரகாமுக்கு கொள்ளு பேரன். என்ன வரணும் எனக்கு தெரியல, இது ஒரு பேரன். அப்ப ஏசாவுடைய சந்ததியில அவனுடைய பேரனாய் பிறந்தவன் தான் இந்த அமலேக். அப்ப இந்த அமலேக்கியர்கள் அங்கிருந்து உருவாக ஒரு பெரிய சந்ததி. ஆனா நீங்க நல்லா பாருங்க, இஸ்ரவேல்
அவங்க எகிப்துல இருந்து வெளியாகி அவங்க கானான் தேசத்துக்கு டிராவல் பண்ணிட்டு போறாங்க. அவங்க அமலேக்கியர்களோட போய் சண்டை போடுறதுக்கு அவங்க போல. அவங்க வெளியாகி வர்றத பார்த்து இந்த அமலேக்கியர்கள் அவர்களை சாகடிக்கணும், அவங்களோட யுத்தம் பண்ணணும்னு அமலேக்கியர்கள் அவங்களோட சண்டைக்கு வராங்க. அது இந்த வசனம் மட்டும் இல்ல, இன்னொரு வசனத்துல ஏற்கனவே நம்ம வாசிச்சோம். உங்களுக்கு நான் வந்து கொஞ்சம் நேரம் கூட்டுறேன், ஞாபகம் பாருங்க. சவுலை குறித்து ஒரு 2 வாரம் நம்ம சாப்டர் பை சாப்டர் 2 வாரம் நம்ம வந்து தியானித்தோம். இதுல சவுலை ஆண்டவர் நிராகரிச்சதற்கு 2 காரணம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தியானிச்சோம். இப்பதான் இப்போ நாம ஒன்னாவது காரணம், ஆசாரியர்கள் செய்ய வேண்டிய அந்த வேலையை சவுல் எடுத்து செஞ்சுட்டாரு. தேவனுக்கு பிரியமில்லாம ஒன்னாவது காரணம். 2வது ஆண்டவர் சொல்லுவாரு, நான் ஒரு சந்ததியை கையில ஒப்பு கொடுக்கிறேன், நீ போய் அந்த சந்ததியை முற்றிலுமாய் டிஸ்ட்ராய் பண்ணி ஆடு மாடு பிள்ளை மிருக ஜீவன் பிரிசானவை எல்லாத்தையுமே டிஸ்ட்ராய் பண்ணிடுங்க, ஒண்ணு கூட அங்க இருந்து திரும்ப கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுவாரு. அவர் என்ன பண்ணுவாரு, கொளுத்தல் எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துட்டு அதே போல ராஜாவையும் அங்கிருந்து சிறப்பிடிச்சு கொண்டு வந்துட்டு அவர் காரணத்தை சொல்லிட்டு இருப்பாரு. அப்ப சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து சொல்லுவாரு, ஆண்டவர் மனசபப்படுறாரு, உங்க ராஜாவா நியமிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஞாபகங்களா? அதோட ஆண்டவர் சாமுவேல் கிட்ட சொல்லிருப்பாரு, இப்பயே சவுல் கிட்ட சொல்லிட்டு ராஜ்யபாரம் விட்டு விலகி போயிருச்சு, ஞாபகங்களா? அப்ப ஆண்டவர் ஒரு சந்ததியை அழிச்சிட்டு வாங்க முழுமையா சொல்லுவாரு. அந்த சந்ததி தான் இந்த அமலேக்கியர். ஹalleluya. இது எப்ப நடந்துச்சு தெரியுங்களா? இப்ப நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த யாத்திராகக்கூடிய பகுதியிலிருந்து தாண்டி 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 எப்ப தாவீது ராஜா வந்தாரோ அப்ப நடந்த சம்பவம். அப்ப ஆண்டவர் ஒரு விஷயத்தை சொல்லுவாரு, ஏன் அவங்க 100% முழுமையா நான் அடிச்சுட்டு வர சொன்னேன்னு சொன்னா, எகிப்துல இருந்து ஆரம்பத்துல என்னுடைய ஜனங்கள் வெளியாகி வரும் பொழுது அவர்களுக்கு எதிர்பட்டு போய் அவங்களை தாக்கி கொள்ள நினைத்தார்கள் அமலேக்கியர்கள். ஞாபகம்? அதுதான் இப்ப நம்ம வந்திருக்கிறோம். அதெல்லாம் நடந்து முடிஞ்ச சம்பவம். இப்ப வந்து நடந்துகிட்டு இருக்கிற இந்த சம்பவத்துக்கு நம்ம வந்துட்டோம். ஹalleluya. சோ இதோட பகுதியை இன்னொரு நான் உங்களுக்கு வந்து ஞாபகப்படுத்துறேன். எங்க இருக்குன்னா உபாகமம் 25வது அதிகாரம் 17 இருந்து 19. 17, 18, 19 வாசிங்க. எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராக வந்து, உனக்குனா யாரு? இஸ்ரவேலுக்கு எதிராக வந்து நீ இழைத்து விடாய்க்கிருக்கையில் பின் வருகிற உன் பாளையத்தில் உள்ள பலவீனரை எல்லாம் வெட்டினான் என்பதை நினைத்திரு. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க அங்க இருந்து டிராவல் பண்ணி வெளியாகும் போது உங்களுக்கு எதிர்பட்டு இந்த அமலேக்கியர்கள் செய்யப்பட்டார்கள். அப்ப ஆண்டவர் அப்பயே தம்முடைய ஜனத்துக்கு விரோதமாக எழுப்பின அந்த அமலேக்கியரை டிஸ்ட்ராய் பண்ணணும்னு ஆண்டவர் அப்பயே முடிவு பண்ணிட்டாரு. அப்பன்றதுதான் இப்ப நம்ம வாசிக்கிற ஹalleluya. அப்ப அந்த 1வது வசனம் இப்பதான் முதல் இஸ்ரவேல் மக்கள் யுத்தத்தை சந்திக்கிறார்கள். இதுக்கு முன்னாடி எகிப்தின் ராணுவத்தை கண்டு ஓடுறாங்க, யுத்தத்தை சந்திக்கல. ஆனா அவங்க வனாந்தரத்துல டிராவல் பண்றதுக்கு முன்னாடி அவங்க அந்த வனாந்தரத்துலாம் போய் சிக்குண்டு போயிட்டு இருக்கும்போது இப்ப அமலேக்கியர்களை அவங்க பேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதே போல நம்ம வாழ்க்கையில பலவிதமான அமலேக்கியர்கள் நம்ம செய்ய தேவையில்லை, நம்ம பிரச்சனை எல்லாம் போய் தேட தேவையில்லை, தன்னால பிரச்சனை வரதான் செய்யும். கிறிஸ்துவ பிரயாயத்துல தேவனுடைய பிள்ளைகள் நம்மளுக்கு நேரிட்ட கானான் தேசத்துக்கு பிரவேசிக்கும்படியாக ஓடிக்கொண்டிருக்கிற டிராவல்ல இன்னைக்கு நம்மளுக்கு அமலேக்கியர் போன்ற பல பிரச்சனைகள் வரும். பிரச்சனையை வராதுன்னு சொல்ல மாட்டேன், பிரச்சனைகள் வரும். ஆனா நம்ம பிரச்சனை போய் தேடக்கூடாது, நம்மளே போய் பிரச்சனை மாட்டிக்க கூடாது. அப்புறம் குக்குதே குறையேன்னு சொல்லிட்டு மத்தவங்களை காரணம் காட்டுறது, அந்த மாதிரி காரணம் நம்ம செய்யக்கூடாது. ஆனா நம்ம ஓட்டத்தை நம்ம ஓடிக்கொண்டிருக்கும் போது இந்த அமலேக்கியர் போல இப்படியாப்பட்ட பிரச்சனைகள் நம்மளோட வாழ்க்கையில நிச்சயமாய் வரும். அடுத்தது 9வது வசனத்தை வாசிங்க. நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கியரோடு யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலையுச்சியில் தேவனுடைய தோலை என் கையில் பிடித்துக் கொண்டு நீ கேட்கிறார். ஓகே, இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் 9வது வசனத்துல இவர் மோசே என்ன சொல்றாருன்னா, யோசுவா கிட்ட சொல்றாரு, நீ நமக்குள்ள இருக்கிற மனிதர்களை தெரிந்து கொண்டு நீ வந்து புறப்பட்டு அமலேக்கியரோடு போய் யுத்தம் பண்ணு
அப்படின்னு சொல்றாரு. இப்ப மறுபடியும் நான் சொல்றேன், இவங்க எல்லாருமே செங்கல் அறுத்து அந்த தேசத்துல கட்டுமான பணியும் கூலி வேலையும் செஞ்சு இப்படியாப்பட்டவங்க. இப்ப ஆண்டவர் இவர் மோசே சொல்றாரு ஜோஷுவா கிட்ட, நீ போய் உங்கள சில மனிதர்களை, சண்டை போடக்கூடிய சில மனிதர்களை, வாய்ந்தவர்களை, எப்படியாப்பட்ட ஜனங்களை நீ தெரிந்து கொண்டு நீ கூட்டிட்டு போய் அமலேக்கரோட கூட யுத்தம் பண்ணு. நான் என்ன பண்ண போறேன், நான் மலை உச்சியில் ஏறி, மலை உச்சியில எப்படி ஏறுவேன்னா கர்த்தருடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு ஏறுவேன். ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஒரு வார்த்தையை சொல்றாரு, கர்த்தருடைய கோல் என்று ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். இப்ப இந்த கர்த்தருடைய கோல் என்பது என்ன அர்த்தம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இதை நம்ம கர்த்தருடைய கோலை மாத்திரமே நம்ம தியானிக்கணும் சொன்னா இது ஒரு பெரிய வசனம் ஆகும். ஆனா இந்த பகுதியில் இருக்கிற வசனங்களை தியானிக்கும்படியாக அதுல சில காரியத்தை மட்டும் உங்களுக்கு நான் ரெண்டாவே நான் சொல்லிட்டு போறேன். முதல்ல ஆண்டவர் முச்சடியில தோண்டி இவருக்கு தரிசனம் ஆகி ஊழியத்துக்கு இவர் அழைக்கும் பொழுது, அவருடைய சேவை செய்ய அழைக்கும் பொழுது, முச்சடியில தோன்றின ஆண்டவர் அவரை ஊழியத்துல கூப்பிடும் பொழுது மோசே பல காரணத்தை சொல்லுவாரு, நான் திக்குவாயி, என்னால வர முடியாது, பல விஷயங்கள் சொல்லுவாரு. ஆனா சொல்லும் பொழுது ஆண்டவர் ஒரு வார்த்தையை கேட்பாரு, உன்கிட்ட உன் கையில என்ன இருக்கு, உன்கிட்ட என்ன இருக்குன்னு ஆண்டவர் ஒரு வார்த்தையை கேட்பாரு. அப்ப மோசே சொல்லுவாரு, என்கிட்ட இந்த கோல் தான் இருக்கு. அப்ப அந்த கோல் எதற்காக மோசே வச்சிருந்தாருன்னா ஆடுகளை மேய்க்கிறதுக்காக வச்சிருந்தாரு. ஏன்னா ஒரு ஆடு மேய்க்கிறதான் செஞ்சுட்டு இருந்தாரு, மந்தைகளை மேய்க்கிறது. மந்தைகளை மேய்க்கும் இந்த கோலை எதுக்காக பயன்படுத்துவாருன்னா அந்த ஆடு மாடுகளை சரியாய் அடிச்சு ஒரு சைட்ல நவுத்துறதுக்கு, அல்லது அந்த ஆடு மாடுகளுக்கு புல் செடி ஏதாவது எடுத்து கொடுக்கறதுக்கு அடிக்கிறதுக்கு, அல்லது ஏதாவது ஒரு ஜீவன்கள் அதை அட்டாக் பண்றதுக்கு வச்சுன்னா அதை அடிச்சு வரப்படுறதுக்கு, அல்லது இவர் நடக்கும்போது ஊனி நடக்கிறதுக்கு, இப்படியாப்பட்ட உதவியான காரியத்தை செய்யறதுக்காக அவர் அந்த கோலை கையை வச்சிருந்தாரு. அது வரைக்கும் அந்த கோல் வெறும் கோல் தான். ஆனா இயேசு ஆண்டவர் அந்த முச்சடியில தோன்ற பிறகு ஆண்டவருடைய வல்லமை அந்த கோல் மேலையும் பட்டுச்சு. மோசே மேல மட்டும் படல, அந்த கோல் மேலையும் பட்டுச்சு. ஆண்டவர் சொல்ற கையில என்ன இருக்குது, கோல். அந்த கோல் 4வது அதிகாரத்தை நீங்க வாசிக்கலாம். அந்த கோலை கீழே போடுன்னு சொல்லுவாரு தேவன். அந்த கோலை கீழே போட்ட உடனே அது செல்வமா மாறிடும். ஹல்லேலூயா. மோசே அதுக்கு ஓடிடுவாரு, அது பண்ணிட்டு வேண்டவா கூப்பிடுவாரு. கூப்பிட்டு இப்ப அந்த பாம்புடைய வாழை புரியும், அதே மாதிரி கூப்பிட்டு திருப்பி கூடா மாறி. இது எதுக்காக ஆண்டு சொல்றோம்னா, நான் தான் தேவன்றதை நிரூபிக்கிறதுக்காக பாலவாழ முன்னாடி போய் பேசு, அப்ப இந்த மாதிரி நான் உங்களுக்கு அற்புதத்தை செய்வேன். அதுக்கு பிறகு அந்த கோல் இவ்வளவு நாள் மிருகத்தை வழிநடத்துறதுக்காக இருந்துச்சு, ஆனா இப்ப தேவனுடைய கோலா மாறிடுச்சு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம் கைகள்ல ஆண்டவர் கேட்கிறது, உங்ககிட்ட என்ன இருக்கு, உங்ககிட்ட என்ன இருக்கு, ஆண்டவர் கேட்கிறது உங்ககிட்ட என்ன இருக்கு, என்ன ஒண்ணுமே இல்லை. அப்பதான் சொல்றேன், ஆண்டவர் தன்னுடைய வல்லமையான வார்த்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய வல்லமையான வார்த்தை இன்றைக்கு நாம் கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது யாருடைய கோல்? இது தேவனுடைய கோல். ஹல்லேலூயா. இந்த தேவனுடைய கோல் நம் கைகளில் இருக்கிறது. அப்ப ஆண்டவர் அந்த கோலை எதற்காக அவர் கையில கொடுத்தாருன்னா, இதுதான் அடையாளம், இதுதான் அற்புதம், இதை கொண்டு நான் காரியத்தை செய்ய ஆரம்பிப்பேன் என்று கர்த்தர் அந்த கோலை அபிஷேகப்படுத்தி அவர் அபிஷேகம் பண்ணாது போடல, ஆனா தேவனுடைய அக்னி வல்லமாய் அந்த அபிஷேகம் அது மேல பட்டுருச்சு. ஹல்லேலூயா. இப்ப ஆடுகளை மேய்க்கிறதுக்காக பயன்படுத்திக்கிட்டு இருந்த அந்த கோல் எப்படியா மாறிடுச்சுன்னா தேவனுடைய கோலா மாறிடுச்சு. இங்க போட்டு பாருங்க, அவர் சொல்ற மோசே சொல்றது இந்த வசனத்தை மறுபடியும் போட்டீங்களா, நீ மோசேயை சொல்றது யோசுவா கிட்ட. அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கியரோட யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்துக் கொண்டு நிற்பேன். என் கையிலே பிடித்துக் கொண்டு நிற்பேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு பிரச்சனைகள் நம் வாழ்க்கையில் வரும் பொழுது, do you connect to the word of God? இதுதான் மிக முக்கியம். இன்னைக்கு ஆலோசனைகள், பல ஆலோசனைகள் வரலாம், கருத்துக்கள், பல கருத்துக்கள் வரலாம், அனுபவம் பெற்றவர்கள் பல அனுபவத்தை சொல்லலாம். இதெல்லாம் தப்புன்னு நான் சொல்றேன். ஆனா அதெல்லாம் நம்முடைய மாமிசம் செயல்படுவதற்கு உதவி செய்யும்.
கர்த்தருடைய வார்த்தை ஒன்றே நம்முடைய உள்ளான ஆவிசுடைய மனிதன் செயல்படுவதற்கு உதவி செய்யும். ஹalleluya. எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? ஹalleluya. அந்த கோல் ஆடுகளை மேய்த்து காட்டிலையும் மேட்டிலையும் செடியையும் கொடியும் அடிபட்டு மண்ணும் தூசியாய் இருந்த அந்த கோல் இப்பொழுது அரண்மனைக்குள்ளாக பார்வோன் ராஜாவுக்கு முன்னாடி நிற்கிறது. ஆர்டர் சொல்ற பார்வோன் ராஜா முன்னாடி போட சொல்ற தூக்கி ஆர்வம் போடுறாரு, அது பாம்பா மாறிடுச்சு. பார்வோன் சிரிக்கிறது. பாம்பா மாறிச்சா? இப்ப ஏன் கைவசம் ஆள் இருக்காங்க, நான் கூப்பிடுறேன் பாரு. இதெல்லாம் பெரிய விஷயமா? நமக்கு ஆள் இருக்கா? அது இருக்கிற மந்திரவாதிகள் ஒரு ஆழமெல்லாம் கூப்பிட்டு அவர் சொல்றாரு, உன் கையில இருக்கிற உன்னோட கோலாம் போடு, அவ்வளவு பயங்கரமான கோல் போடுன்றாரு. அதையும் போட்டா அதுவும் பாவா மாறிடுச்சு. இப்ப அவர் சொல்றாரு, உன்னோட கோலம் பெரிய கோல், பாத்தியா போல. கொஞ்ச நேரத்திலேயே அவங்க போட்ட அத்தனை கோலையும் அத்தனை கோல் பாம்பா மாறிடுச்சு. அத்தனை பாம்பையும் இந்த மோசேயுடைய இந்த கோல்ல இருந்து வந்த பாம்பு அப்படியே எல்லாத்தையும் விலக்கி போட்டு அந்த கோல் எல்லாம் இதோட கோல்களுக்கு போச்சு. ஹalleluya. ஹalleluya. The power. ஆண்டவருடைய வல்லமை. அது கர்த்தருடைய கோல் ஏற்படுகிறது. அதுக்கு பிறகு நீங்க நல்லா பாருங்களேன். அங்கிருந்து அவர் வெளியாவதற்கு முன்னாடி பல அற்புதங்களை செய்கிறாரு. முன்னுக்கு சங்கடம் இருக்குது, பின்னாடி ராணுவம் தாக்கிட்டு வந்து நின்று போக வழியில் ஆட சொல்றது கோலை இந்த சமுத்திரத்துக்கு நேராய் உயர்த்து. அதே போல அந்த கோலை உயர்த்துறாரு. உயர்த்துற கையோட கண்ணம் ரெண்டாம் பிரகாரம். நான் சொல்லியா அடுத்து ஆண்டு சொல்றாரு, தண்ணி இல்ல தண்ணி இல்ல, கண்மலை ஒன்று இருக்குது, உன் கையில இருக்கிற அந்த கோலை கொண்டு அந்த கண்மலை அடியுது ஆண்டு சொல்றாரு. அந்த கண்மலையால அந்த கோலால் அந்த கண்மலை அட்டிச்ச கையோட உள்ள இருந்து தண்ணி அப்படியே பிச்சுக்கிட்டு வருதுங்க. சந்தோஷப்படுறாங்க. ஹalleluya. அப்ப இந்த மோசே செய்கிற ஒவ்வொரு அற்புதமும் மோசே மூலியமாய் ஆண்டு செய்வது உண்மைதான், மோசேவை பயன்படுத்துவது உண்மைதான். ஆனா மோசே ஒரு கருவியை ஒன்று பயன்படுத்துகிறார் அந்த அற்புதத்தை செய்ய. அதுதான் கையில் வைத்திருந்த கர்த்தருடைய கோல் எனப்படுகிறது. ஹalleluya. இந்த இரண்டாவது வசனத்தை நீங்க நல்லா பாருங்க. அவர் சொல்றாரு, பை ரைட் இவர் ஒரு லீடரா இருக்காரு, யாருமே இந்த சண்டை போட தெரியாது. இவர் என்ன சொல்லிருக்க, நான் ஒரு தளபதி அங்க இருந்து உங்களை கைட் பண்றேன், நீங்க போய் சண்டை போடுங்க, நானும் முடிஞ்ச அளவுக்கு எத்தனை பேர் வெட்ட முடிஞ்சதை நான் வெட்டேன். இப்பதான் பேசுறேன். இது மாமிசம். ஆனா என்ன சொல்றாங்கன்னா, ஜோஷுவாவை நியமித்து நீ போய் அவங்களோடு அமலேக்கியரோட சண்டை போடு, நான் என்ன பண்றேன், கர்த்தருடைய கோலை தூக்கி கொண்டு மலை உச்சியின் மேல் ஏறுகிறேன். ஹalleluya. ஹalleluya. தேவன் கையில் கோலை கொடுத்திருக்கிறார். மலை உச்சியில் எடுத்துக்கிட்டு ஏறணுமா? மலை உச்சி எதை குறிக்கிறது? தேவனுடைய சமூகத்தை குறிக்கிறது. பிரச்சனை நம் வாழ்க்கையில தொடர்ந்து ஓடிக்கொண்டு வருகிற வேளையில நாம் தேவனுடைய சமூகம் என்கிற மலை உச்சிக்கு நம்ம போறோம். அதுக்கு இருந்து சண்டை போட்டுட்டே இருக்க பாக்குறோமா? மாமிசத்துல எப்படி? அப்பதான் அடிக்கடி நல்ல நிறைய வார்த்தைகள்லாம் வச்சு நான் நல்லவருக்கு நல்லா நான் கண்ணாடி மாதிரி நீ என்ன காட்டுறியோ அதை திரும்பி காட்டுவேன். நீ எப்படி எனக்கு நடந்துக்கியோ அப்படிதான் உன்னை நடந்துக்குவேன். மாமிசம் வேதம் அப்படிங்கிறது போதிக்கல. யுத்தம் பண்றதுக்கு ஏன்னா மாமிச ரீதியில யுத்தம் பண்றதுக்கு ஆளுங்க வந்துட்டாங்க. அப்ப அதுக்கு ஒரு நபரை ஜோஷுவாவை நியமித்து அந்த இடத்துல மோசே வச்சுட்டாரு. ஆனா இப்படி as a leader அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை எப்படி கண்டுபிடிக்க முடியும் அவருக்கு நல்லா தெரியும். கர்த்தருடைய கோலை எடுத்துக்கொண்டு நான் மலை உச்சிக்கு ஏற போகிறேன். ஹalleluya. அப்படின்னு சொல்லிட்டு அவர் மூவ் பண்றதை நம்ம பார்க்க முடியும். இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில பல சூழ்நிலைகள் பல பிரச்சனைகள் நம்மளோட வாழ்க்கையில வரும்போது ஒரு மாமிசத்துல செயல்படாதவனாக இருக்கு. கர்த்தர் நம்ம கோயில கொடுத்திருக்கிற கர்த்தருடைய கோல். மோசே பலவிதமான அற்புதங்களை செய்து அந்த எகிப்து ஜனங்களை அந்த இடத்துல விடுவிக்கும்படியாக அவர் செய்து அவர் அற்புதங்களை நடப்பித்ததற்கு பயன்படுத்தப்பட்ட அந்த கோல் இன்றைக்கு நம்ம கையில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஹalleluya. இதை நம்ம சரியா பயன்படுத்துமா? அல்லது வாரத்துக்கு ஒரு தடவை ஞாயிற்றுக்கிழமை காலகட்டத்தில் எங்கேயோ என் பைபிளை வச்சு தெரியல. அதுவும் எடுத்தோம் நம்ம ஒன்னாவது செய்யற வேலை ஒரு வாரம் ஊசி. ஹalleluya. நான் நம்புறேன் யாரும் அந்த மாதிரி இருக்க மாட்டீங்க. ஹalleluya. கர்த்தருடைய கோல் அனுதினமும் மோசேவிடத்தில் அந்த கோல் அவர் எங்க போனாலும் அவர் கையில இருக்கும். எங்க போனாலும் அவர் கையில இருக்கு. ஏன்னா அவர் இதயம் எங்க வேணாலும் அற்புதம்
அற்புதத்தை செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும். அந்த சூழ்நிலைக்கு இந்த கோல் அவருக்கு தேவை. அற்புதம் அடையாளம் கர்த்தர் அதை கொண்டு செய்வார். வச்சிருந்தார் நம்ம இதுல இருக்கிற வார்த்தைகளையும் இதுல இருக்கிற வசனங்களையும் இதனுடைய ஜீவன் உள்ள கர்த்தருடைய எல்லா விதமான வார்த்தைகள் வாக்குறுதிகள் நம்ம எடுத்துக்கிறோமா? இப்ப நம்மளோட வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வரும்பொழுது நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து நம்ம செயல்படுகிறோமா அல்லது மாமிசத்தை செயல்படுகிறோம்? இப்ப உங்களுக்கு தெரியுதா, யான் அதே நேரத்தில் நம்ம வாழ்க்கையில வெற்றியை நம்மளால பார்க்க முடியும். யானா மாமிசத்தில் செயல்படுகிறோம். ஹalleluya. இப்ப ஒரு சம்பவம் அடுத்து நடக்குது. அடுத்து 10வது வசனம் வாசிங்க. யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கியரோடு யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலை உச்சியில் ஏறினார்கள். ஹalleluya. இது ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுங்களா? யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்தான். ஆமென். ஹalleluya. மோசே அங்கிள் அடுத்த வயசு ஒருத்தரும் கேட்கறது மோசே அங்கிள் மோசே மாஸ்டர் எனக்கு சாட்டையே போட தெரியாது. நீங்க மலையில ஏறி போராடுறீங்க. நீங்க எப்படி கொஞ்சம் பலம் இருக்கும். நீங்க என்னைய போய் நம்மளைக்கிறத கூட சண்டை போட சொன்னாங்க. எனக்கு எப்படி சண்டை போட தெரியும்? யார் என் கூட இருப்பா? அதே நேரத்துல அவங்க நம்ம கூட இருந்துட்டே நம்ம சப்போர்ட் அப்படின்ற மாதிரி நினைக்கிறோம். தப்பு இல்லை, அது தப்பு இல்லை. ஆனா சப்போர்ட் இருந்தாதான் நம்ம செயல்பட முடியும்னு நினைக்கிறது தப்பு. ஏன்னா யோசுவா கிட்ட சொல்றாரு, போய் சண்டை போடணும்னு சொன்னபடியா அப்படியே செய்யலாம். சொன்னபடியா அப்படியே செய்யலாம். நல்ல ஒரு கீழ்ப்படிதல் இந்த யோசுவாக்கு இருந்ததுனாலதான் நினைக்கிறேன். அடுத்தது மோசேக்கு பிறகு ஆண்டவர் யோசுவாவை ஒரு தலைவராய் உருவாக்கி ஆண்டவர் யோசுவாவை அந்த பின்வருகிற சந்ததியை நடத்தி கொண்டு கானான் தேசத்துக்குள்ளாய் பிரவேசிக்கும்படி ஆண்டவர் வைத்தார். ஹalleluya. பார்க்கணும், மோசே தான் எல்லாத்தையும் கூட்டிட்டு போயிருந்திருக்கணும். அது மேல ஒரு சக்கர் ஒரு காரணத்தினால மோசே போவது தரிதல் பட்டுச்சு. அதுக்கு பிறகு ஆண்டவர் யோசுவா கொண்டு வந்தார். ஏன்னா அப்படியே கீழ்ப்படிதல். ஹalleluya. அப்படியே கீழ்ப்படிதல், அப்படியே செய்தார். இப்ப அப்படியே செஞ்ச உடனே அவர் அந்த வேலையை செய்யறாரு, சண்டை போடுற வேலை. இப்ப மோசே அவர் என்ன பண்றாரு, மலை உச்சிக்கு ஏறாரு. ஆனா அவர் மலை உச்சிக்கு ஏறும்போது அவரோடு கூட ஆரோனும் ஊர் என்கிற அந்த நபரும் கூட சேர்ந்து மலை உச்சியில் அவரோடு கூட ஏறுகிறார்கள். ஹalleluya. இத நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த போருக்கு மோசே தயாராயிட்டாரு. கர்த்தருடைய கோலை கொண்டு நான் மலை உச்சியில ஏறி அவருடைய சமுத்திரம் நான் ஜெபிக்க போறேன், நான் போராட வர தேவன் கூட வெற்றியை நான் சொல்லு அப்படின்னு அவர் மலை உச்சிக்கு ஏறாரு. ஆனா அவர் ஆரோனையும் ஊரையும் வர சொன்னாரு. இந்த இடத்துல போட வரல. ஒருவேளை சொல்லி இருக்கலாம், சொல்லாம கூட இருந்திருக்கலாம். ஆனா இந்த இடத்துல ஜோஷுவாவுக்கு கட்டளை இட்டான்னு போடப்பட்டிருக்கு. ஆனா இந்த ஆரோனும் இந்த ஊர் என்கிறவரும், இந்த ஆரோன் யாருன்னு உங்களுக்கு தெரியும், அவரோட சகோதரர், அவரோட அண்ணன். அவருக்கு மாயா இருந்து எல்லா விஷயத்தையும் உடன்படியாக செயல்படுகிறவர். இந்த ஊர் என்கிறவரும் இவரும் ஒரு தலைமைத்துவத்தில் இருக்கக்கூடியவர் தான். இவரும் ஒரு தலைவர் தான். அப்ப இவர் என்ன பண்றாரு, ஆரோன் ஏறது மோசே ஏறத பார்த்து ஆரோன் ஏறாரு, ஆரோன் ஏறத பார்த்து ஊர் என்கிறவரும் கூட ஏறாரு. எதுக்கு ஏறாங்க? மேல நம்மளுடைய பாஸ்டர் போராடுறதுக்கு. அவருக்கு பக்க பலமா பக்கத்துல சரௌண்டிங்ல நம்ம கண்டிப்பா நிற்கணும். ஹalleluya. இன்னைக்கு அநேக சபைகள் இப்படி பல பேர் இருக்கிறதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரிக்கிறேன். இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அப்படி சொன்னா இன்னைக்கு அநேக ஊழியத்துல அநேக ஊழியர்களுக்கு அநேக தலைவர்களுக்கு ஒரு சபையை நடத்தி கொண்டிருக்கிற அநேக போதர்களுக்கு இப்படியாப்பட்ட ஆரோனும் ஊரும் தேவையாக இருக்கிறார்கள். அவரோடு கூட சேர்ந்து இருக்கிற ஆரோனும் ஊர் மட்டும்தான் முக்கியம் கிடையாது. கீழே யுத்த காலத்தில் இருந்து சண்டை போடுகிற ஜோசுவாவும் அவரால் தெரிந்து வரப்பட்ட மனிதர்களும் முக்கியம் தான். ஹalleluya. எல்லாருமே அவங்களோட பங்கு செய்ய ஆரம்பிச்சாங்க. ஹalleluya. அவரோடு கூட மலை உச்சியில் ஏறி போறாங்க. என்னோட போதகர், என்னுடைய லீடர் நம்மளை வழிநடத்தி கொண்டு போறாரு. மலை உச்சியில சமூகத்துல போறாரு. அவருக்கு பக்கபலமா கூட இருந்து எதுக்கு போறாங்க? நீங்க எதுக்கு போறீங்க?
அங்க போய் என்ன வேலை? கீழே சட்டை அனுப்பிட்டு யோசுவாவை அனுப்பி விட்டுட்டு நீங்க என்ன சாப்பிட போறீங்க தனியா அப்படின்னு கேள்வி கேட்கிறீங்களா? அவர் மேல சொல்லிட்டாரு, கோல் எடுத்து கத்தோட கோல் எடுத்து மேல போனா அவர் தெரிஞ்சிச்சு. அந்த யுத்தத்துக்காக தேவனோட சமூகத்துல அவர் போராட போறாரு. அவரு முடியாம போறாரு. அவரோட கூட நம்ம இருக்கணும். ஹalleluya. இன்னைக்கு சபையில ஒரு தனி மனிதனாய் இருந்து அந்த ஊழியத்தை சாதிப்பது அவ்வளவு ஈஸி கிடையாது. அப்படி தனி மனிதனா இருக்கணும்னு சொன்னா ஆண்டு சபையை இருந்து கொண்டிருக்கவே மாட்டாரு. அப்ப ஒரு சபைக்கு போதகர் முக்கியமா இருந்து சபையை சரியான முறையில் வழிநடத்த வேண்டும் என்று சொன்னாங்க. லீடர் சரியாய் செயல்பட வேண்டும் என்று சொன்னா, அவங்க சரியான டைரக்ஷன்ல போறாங்கன்னு சொன்னா, அவங்களுக்கு சப்போர்ட்டா கை கொடுக்கிறதுக்கு எல்லோரும் நம்ம எழுதி வர வேண்டும். ஹalleluya. சில இடங்கள்ல எழுதி வருகிறதே எதற்காகனா கால் பூசி இருக்கிறதுக்காக. கூட வாங்குறதே சமயத்துல எப்படியா இவங்க என்ன பண்றாங்க, இங்க போய் இவங்களுக்கு என்ன வேலை, அவங்க என்ன பண்றாங்கன்றத தியானிச்சு பார்க்கிறதுக்காக. ஹalleluya. ஆனா இப்படியாப்பட்டது மிகவும் குறைவு இருக்கு. அப்படி இருக்கிறதுனாலதான் பல ஊழியங்கள் சாதிக்கப்பட்டு ஆண்டுடைய ஸ்தித்தம் அந்த இடத்துல நிறைவேற முடியாம போயிடுச்சு. சில பேர் சொல்லியிருக்காங்க, காதுல கேள்விப்பட்டிருக்கேன். எப்படி கேள்விப்பட்டிருக்கேன்னா, இந்த இடத்துல இந்த ஊழியத்தை சாதிச்சாங்க, பல பிரச்சனைகள் மத்தியில அந்த ஊழியம் அப்படியே இல்லாம சபையே உடைஞ்சி அப்படியே ஊழியமே இல்லாம போயிருச்சு அப்படின்னு பல விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். அதுல ஒரு காரணம் இவங்க சொன்னது என்னன்னா, அந்த இடத்துல ஊழியம் சாதிச்சது கர்த்தருடைய சித்தம்ல போட்டிருக்கு. ஊழியத்தை எப்படி கர்த்தருடைய சித்தம்லாம் போகும். ஹalleluya. ஊழியம்னால கர்த்தருடைய சித்தத்தின் படிதான் நீடிக்கப்படுகிறது. ஆனா அந்த ஊழியம் தவறான டைரக்ஷன்ல போகக்கூடாது. ஹalleluya. இப்ப மோசே ஒருவேளை நீங்க அங்க போய் சண்டை போடுங்க, எனக்கு ஒரு தனிப்பட்ட வேலை இருக்குன்னு சொல்லியிருந்தா சந்தேகப்பட்டிருக்கலாம். ஆனா இவங்க சொல்லிட்டாரு, நான் கர்த்தருடைய கோலை எடுத்துக்கொண்டு நான் மலை உச்சியில் போகிறேன். ஹalleluya. இப்ப ஆரோனும் ஊரும் அவரோடு கூட மலை உச்சியில் ஏற தொடங்கிட்டாங்க. 11வது வசனம் வாசி. மோசே தன் கையை ஏறெடுக்கையில் மேற்கொண்டார்கள். அவர் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கியர் மேற்கொண்டார். ஹalleluya. இப்ப இந்த 11வது வசனத்துல ஒரு விஷயம் நடக்குது. மோசே கர்த்தருடைய கோலை எடுத்துக்கொண்டு கைகளை மாற்ற உயர்த்தல, கர்த்தருடைய கோலை உயர்த்துகிறார். ஹalleluya. இப்ப மோசே என்ன பண்றாருன்னா, கர்த்தருடைய கோலை உயர்த்தி பிடிக்கிறாரு வானத்துக்கு நேராக, கர்த்தரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அங்க ஒரு பெரிய ஒரு விண்ணப்பங்கள் ஏறெடுக்கப்படுகிறது கர்த்தருடைய சமூகத்துல. என்னன்னா, அன்று இந்த கோடை கொண்டு இவ்வளவு அற்புதத்தை செஞ்சு பாதுகாத்தீங்களே, இப்ப அமலேக்கியர் வந்துட்டாங்க எங்களை தாக்குறதுக்காக, எங்களை கொள்றதுக்காக, எங்களுக்கு சண்டை தெரியாத ஆண்டவரே. ஆனா உங்களோட கரம், உங்களோட கோலை கிட்டே இருக்குது, நீங்க அற்புதத்தை செய்ய ஆண்டவர், கோலை நேரம் உயர்த்தின ஆண்டவரை சொல்லி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உயர்த்தினார். இப்ப உயர்த்தி வச்சிருக்கிறவரு எவ்வளவு நேரம் கையை உயர்த்தி வச்சிருப்பாரு. இப்ப நம்மளே வச்சு பார்ப்போம். ஆராதனை நடக்கிற கைகளை உயர்த்தி ஆராதி, கையை உயர்த்து. இதுக்கு மேல கை ஏறாது, ஏறும் ஆனா உயர்த்துறது இல்ல. சில பேர் நல்லா கைகளை உயர்த்துவாங்க, ஆனா கொஞ்ச நேரம் தான், கொஞ்ச நேரத்துக்கு பிறகு கையை அசந்துடும். எவ்வளவுதான் ஆவியம் நடந்தாலும் கையை அசந்துடும், கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கையை இறக்கிடும். ஏன்னா மாமிசம் பலவீனம். மோசே கைகளை உயர்த்தி வச்சிருக்கிறாரு, கையில வந்து கோல், கர்த்தருடைய கோல் இருக்குது. உயர்த்தி வைத்திருக்கிற அந்த தருணங்கள்ல இஸ்ரவேல் மக்கள் ஜெயிச்சுக்கிட்டே வராங்க. ஒரு கை வீக் ஆகுது, டயர்ட் ஆகுது. இப்ப என்ன பண்றாங்க, கையை அப்படியே இறக்குறாரு, முடிய வலிக்குது, சைடு வலி எடுக்குது. கையை இறக்க ஆரம்பிக்கும் போது அமலேக்கியர்கள் ஜெயிக்க ஆரம்பிக்கிறாங்க, இஸ்ரவேல் மக்கள் தோக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பெரிய ஒரு வார்த்தை நடக்குது. ஹalleluya. இதுக்குள்ள ஒரு பெரிய சம்பவங்கள் நம்ம புரிஞ்சுக்கணும். இது மேல கைய தூக்கிட்டு அந்த கோலை உயர்த்தி இருக்கிறதுக்கும் கீழே நடக்கிற சண்டைகள் என்னங்க சம்பந்தம்? யோசிச்சு பாருங்க, என்னங்க சம்பந்தம்? கீழே இவங்க சண்டை போடுறது நல்லா போட்டாங்கன்னா எல்லாத்தையும் ஜெயிச்சிடலாம், இப்பதான் நம்ம யோசிப்போம். ஆனா அங்க நம்ம உச்சியில மோசே அந்த கோலை குடித்து உயர்த்தி நிப்பாட்டி இருக்கும் பொழுது ஜெயம் வருது. கையை கீழே இறக்கும் போது தோல்வி
ஆவிக்கும் மாமிசத்திற்கும் உள்ள செய்வார்கள். ஹalleluya. இதெல்லாம் தேவனோட பிள்ளைகளா இருக்கிற நம்ம நல்லா புரிஞ்சுக்கணுங்க. இதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும். சில கட்டங்கள்ல வேத வசனம் நமக்கு போதிக்கிறது, உங்களுடைய போராட்டம் மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, பிரபஞ்சத்தில் லோகாதிபதிகளோடு வானத்தில் உள்ள அந்தகார சக்திகளோடும் உங்களுக்கு போராட்டம் உண்டு. இந்த வாழ்க்கையை எப்படி நம்ம ஜெயிக்கிறது? அது ஆவியில செயல்படும் பொழுதுதான் ஜெயிக்க முடியும். ஹalleluya. ஆவியில ஜெயிக்கணும். இன்னைக்கு தேவ பிள்ளைகளா இருக்கிற நம்ம மாமிசத்திலேயே செயல்பட்டு இருக்க கூடாது. ஒரு பிரச்சனை வருதா மாமிச பிரகாரமா யோசிச்சு இதை எப்படி செட்டில் பண்ணலாம், இதை எப்படி சரி பண்ணலாம். சில சமயத்துல ஒரு பெரிய பிரச்சனை நம்ம மாட்டிக்கிறோம். இந்த பிரச்சனைக்கு நம்ம தீர்வு எப்படி யோசிக்கிறோம்னா, ஏதாவது ஒரு திரு பகுதியா ஒரு குறுக்கு வழியில போய் இதை எப்படியாச்சும் செட்டில் பண்ணணும், அதுதான் யோசிக்கணும். ஆனா மாமிச சீரன்றதை நம்ம சமத்துல மறந்துடும். தேவனுக்கு பிரிவினாதது சமத்துல மறந்துடும். எங்கேயாவது எப்படியாவது லஞ்சம் கொடுத்து ஏதாச்சும் பண்ணிடலாம்னு நினைக்கிறோம். அதிகாரிகளோட கண்கள்ல மறைச்சி ஏதாச்சும் பண்ணிடலாம்னு நினைக்கிறோம். கேட்டா என்ன சொல்றோம்னா, இப்ப காலத்துல இப்பதான் இருந்தாலும் இல்லங்க. ஆவியில செயல்படுகிற ஒரு வாழ்க்கை நமக்கு ஆண்டவர் சொல்றாரு, நடந்த சம்பவத்தை மோசே நீ புத்தகத்துல எழுதி ஜோசுவாக்கு வாசி காட்டு, வாசிச்சு காட்டு, என்ன நடந்துச்சு வாசி காட்டு. அப்ப என்ன அர்த்தம்? ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஜனங்களுக்கு வாசி காட்டணும். எதுக்குங்க? நம்ம அதை பின்பற்றும்படியாக. ஹalleluya. இப்புள்ள காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்வதற்காக நம்ம அழைக்கப்படவில்லை. ஆவிக்குரிய மனிதன், ஆவிக்குரிய மனிதன் ஆவிக்குரிய சிந்தை உள்ளவனாக இருந்து செயல்பட வேண்டும். பிரச்சனை வருதா, அதை மேற்கொள்வதற்கு ஆவிக்குரிய ஆலோசனையை தேடுங்க, ஆவிக்குரிய ஆலோசனையை நாடுங்க. அதன் மூலியமாய் வருகிற வெற்றி அது நிரந்தரமான வெற்றியாய் மாறும். மாமிசத்துல செயல்படும் சொன்னா என்ன நடக்கும்? கையில கீழே இறக்கணும் அவங்க போருக்கு போயாச்சு, ஆனா தோல்வியை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை. கைகளை இறக்கும் பொழுது தோல்வி, கைகளை உயர்த்தும் பொழுது வெற்றி. அப்ப கைகளை உயர்த்துறதுக்கு பின்னாடி என்ன இருக்காங்க? கோலை கர்த்தருக்கு நேராக உயர்த்தி ஆண்டு சமூகத்தை காத்திருக்கிறார்கள். இன்றைக்கு ஒரு ஜெபத்திலே கர்த்தருடைய சமூகத்துல நாம் போய் முட்டி மோதி நாம் காத்திருக்கும் பொழுது கையடாதான் ஆகும், கையடாதான் ஆகும். மாசத்துல இருக்கல கையடா ஆகும். ஆனா கையடா இருக்குன்னு நம்ம ஜெபிப்பதை நிப்பாட்டிக்கிட்டோம்னா வெற்றி வராதுங்க. ஹalleluya. ஜெபிப்பதை நிப்பாட்டிக்கிட்டோம்னா வெற்றியை பார்க்க முடியாதுங்க. கைகளை உயர்த்தும் பொழுதுதான் வெற்றி, கர்த்தருடைய கோலை உயர்த்தி பிடிக்கும் பொழுதுதான் வெற்றி. கை கீழே இறக்கும் பொழுது தோல்வி. இதுக்கு ஏன் நம்முடைய சபையில எல்லாரும் வந்து ஜெபிக்கணும் சபையில அப்படின்ற ஒரு காரியத்தை நம்ம வலியுறுத்தி உற்சாகப்படுத்தி கட்டாயப்படுத்தல. கட்டாயப்படுத்தி ஆனா கட்டாயப்படுத்தினா நமக்கு பிடிக்குமா? கட்டாயம் யாரையும் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா அவர்களுடைய தீர்மானம். ஆனா வேதத்தினுடைய ரகசியத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய சமூகத்துல நாம் கைகளை உயர்த்தி நிற்கும் பொழுது வெற்றியை சுமந்திருக்க முடியும். அதுக்காக இந்த சபையில ஒவ்வொரு நாளும் வந்து எதற்காக ஜெபிக்க சும்மா நாங்களும் ஜெபிக்கிறோம். இல்ல குரூப்ல அதனால இந்த சபையில வந்து எல்லாம் ஜெபிக்கிறவங்க நம்ம நல்லா ஜெபிச்சுக்கிறாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க, அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. எதுக்காக போட்டோ சேர்ச்சி குரூப்ல வந்து ஜெபம் பண்ண போது போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றோம். நானும் வந்து ஜெபிச்சுட்டேன் நம்ம காட்டிக்கிட்டு உற்சாகப்படுத்த வந்தவங்கள எனக்கு ஜெபிக்கிற சபையாய் மாறணும். நான் சொல்றேன், உங்களுக்கு பின்னாடி ஆவிக்குரிய மண்டலங்கள் இருந்து அநேக சாத்தனை கிரியைகள் அமெரிக்கர்களாக நம்மளை தாக்கும்படியாக நம்முடைய சபை வளர முடியாமல், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில வளர முடியாமல், நம்முடைய குடும்ப வாழ்க்கையில நம்ம தலையெடுக்க முடியாமல் அநேக அமரத்தினுடைய காரியம் கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில வந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது மலை உச்சியில் ஏறி கர்த்தருடைய சமூகத்துக்கு நேராக அவருடைய கோலை பிடித்துக் கொண்டு கையில் உயர்த்தவர்களா இருக்கிறோமா? ஹalleluya. சற்று பார்ப்போம். 11ஆம் வசனத்துல ஆவிக்குரிய ஒரு பெட்டல் அங்க நடக்க ஆரம்பிச்சிருச்சு. மோசே அந்த பெட்டல்ல இருக்கிறாரு. வெறும் மாமிசத்தோடைய போர் மட்டும் கீழே நடக்கல, மலையில ஒரு பெரிய ஆவிக்குரிய பெட்டல் அங்க நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர். இன்றைக்கு கிறிஸ்தவர்களாக இருக்கிற நம்மளுக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
எல்லாத்தையும் ஆவிக்குள்ளாய் கேட்க முடியாது. ஹalleluya. இப்ப 12வது வசனத்தை வாசிங்க. இப்ப என்ன நடக்குது? அவருடைய கரங்கள் சோர்வடையும் பொழுது அவர் கீழே இறக்குறார். அதை இறக்கும்போது அவர் மனசு வேதனைப்படுது. ஐயோ, என்னால கையை தூக்கி பிடிக்க முடியல, ரொம்ப வலிக்குது. ஐயோ, கையை கீழே இறக்குறான், உயிரிழந்து மடிந்து போகிறாங்களே, தோத்து போறாங்களே. ஆண்டவரே, நான் மறுபடியும் தூக்கணும்னு முயற்சி பண்ணி தூக்குறாரு. தூக்கும்போது வெற்றி வருது, சந்தோஷமா இருக்கு. ஆனால் உடனே என்னால கையை தூக்க முடியாதவரே. ஒரு தனி மனிதன் மோசே மலை உச்சியில் தேவனோடு சமூகத்தில் போராடி. இப்ப என்ன நடக்குது? அடுத்த வசனத்தை வாசி. மோசே இருந்து கொண்டு அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தான். ஒருவன் பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாய் இருந்தது. ஹalleluya. ஹalleluya. கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம். ஹalleluya. இப்ப மோசே, எனக்கு கை வலிக்குது, தயவு செஞ்சு ஒரு உதவி செஞ்சு புடிங்க கேட்கல. ஆரோனையும் ஊரையும் பார்த்து அவர் கேட்கல, கட்டளைகள சொல்லல. ஆனா அவர் அங்க ஆவிக்குரிய ஒருத்தர போராடிட்டு இருக்கிற தன்னோடு கூட இருக்கிற தன்னுடைய உடல் ஊழியர்கள் வெற்றியை சோதரிக்கும்படியாக அவர் கையின் மேல உயர்த்தினா செய்ய வருது. கையை கீழே போடுற மக்கள் மறைந்து போறாங்கிற எண்ணம் எல்லாருக்கும் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்ப 2 பேரும் என்ன பண்றாங்க? நம்ம யோசிக்கிறாங்க, டக்குனு யோசிக்கிறாங்க, இமிடியேட்டா செயல்படுறாங்க. நம்ம 2 பேரும் போய் அது கையை தூக்கி பிடிப்போம். ஆனா தூக்கி பிடிச்சாலும் நம்மளுக்கு கை வலி எடுத்துருவேன், என்ன செய்யலாம்? பட்டுன்னு ஒரு முடிவு பண்றாங்க. பக்கத்துல போய் ஒரு கல்லை எடுத்துட்டு வராங்க. 2 பேர் கல்லை எடுத்துட்டு ஒரு புரட்டியில போட்டு அந்த கல் மேல மோசேயை உட்கார சொல்லி, கால் வலிக்குள்ள இருக்கு, இருக்கிறாரு, அவர் உட்கார சொல்லி அவருடைய கரங்களை இவங்க 2 பேரும் பேலன்ஸா இருக்கிறபடியாக தூக்கி பக்கத்துல பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹalleluya. இப்படியே தூக்கி எவ்வளவு நேரம் பிடிக்கிறாங்கன்னா சூரியன் அஸ்தமிக்கும் வரை. ஹalleluya. கொஞ்ச நேரம் உதவி கொடுத்துட்டு போனாங்க, கொஞ்ச நேரம் சப்போர்ட் கொடுத்துட்டு போனாங்க. சூரியன் அஸ்தமிக்கும் வரை நான் என்ன அர்த்தம்? டைம் அதிக நேரம் அவருடைய கரங்களை இந்த ஆரோனும் ஊரும் தாங்கி பிடித்தவர்களாக இருந்தார். இன்றைக்கு நம்மளுடைய ஊழியர்கள், நம்மளுடைய லீடர்ஸ், நம்ம கொஞ்ச நேரம் ஹெல்ப் பண்ணிட்டு அப்பப்ப வந்து அப்பப்ப காண முடியும். ஆனா நம்முடைய கரங்களை தூக்கி பிடித்து அந்த வெற்றியை நல்லா சுதரிக்கும்படியாக நம்முடைய ஜனங்கள் எல்லாருமே சந்தோஷமா வெற்றியை கொண்டாடும்படியாக, எல்லாரும் உயிர் தப்பி வரும்படியாக, நீண்ட நேரம் அந்த வெற்றியை அடையும் வரைக்கும் அவரோடு கூட அவருடைய கரங்களை தூக்கி கொடுக்கிறது ஆவிக்குரிய கருத்து இருக்கு. ஹalleluya. இன்னைக்கு அநேக இடங்களில் நான் சொன்ன மாதிரி நன்றாய் நடக்கிற அந்த ஊழியத்தை குறித்து நான் சொல்லல, ஏன்னா நன்றாய் போய் கொண்டிருக்கு. ஆனா நன்றாய் நடக்க முடியாம தனி மனிதனாய் போதகர்கள் பல்லாடி ஊழியத்திற்காக பிரயாசம் எடுத்து ஜனங்களை வாங்க 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 வரமாட்டாங்க. அவரே வேலை எடுத்துட்டு போவார். இது வந்து நான் சொல்றது வந்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காரியத்தை தான் சொல்றேன். நான் ஆவிக்குரிய காரியத்தை பத்தி ஒண்ணு பேசுறேன். அவரே வேலை எடுத்துட்டு போய் அவரே விசுவாசிகளை கட்டி அவரே விசுவாசிகளை சபைக்கு ஏற்றிட்டு வந்து அவரே வந்து கீபோர்டை வாசிச்சு அவரே ஒரு மைக்கையை செட் பண்ணி அவரே ஆராதனையும் நடத்தி முடிச்சு அவரே காணிக்க பையன் எடுத்துட்டு வந்து அவரே எல்லா காரியத்தையும் செஞ்சு அவரே லெப்டாப்பையும் போய் கட்டி ஒரு செய்து. ஹalleluya. இதுக்கு எத்தனை இடங்கள்ல உதவிக்கு ஆள் இல்லாமல் ஊழியர்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார். முழு நேர ஊழியம் செய்கிறவர்கள் எனக்கு தெரிஞ்சு வீடு வாடகை கட்ட முடியாம அதுக்கு சில பேர் ரெக்கார்டிங் போடுவாங்க. அப்படிதான் இருக்கும். எதுக்கு சபைக்கு வர மாட்டாரு, ஊழியத்துக்கும் போக மாட்டாரு, எந்த ஊழியத்திலையும் எதுலயும் வந்து முன்னிலையில இருந்து நான் செய்ய மாட்டேன். அவருக்கெல்லாம் இந்த பகுதியெல்லாம் தெரியாது. அர்த்தப்பட்டோம் எந்த பகுதிக்கு ஞாபகம் தெரியலா? பவுல் அப்போஸ்தலரை யாரும் ஊழியம் நடக்கும் பொழுது அவருக்கு கண்ண வீடு இல்ல, அவர் தரித்திரமா இருந்தார், அவர் கஷ்டப்பட்டு இருந்தாரு. இது மட்டும் தான் மைண்ட் இருக்கும்.
அப்ப ஊழியத்துக்கு வர்றவங்க கஷ்டத்தை அனுபவிச்சுதான் போகணும். ஆண்டவர் அந்த அனுமதியை அவன் வாய்களை கொடுத்து நடத்தினாருன்னா அது வேற. ஆனா நம்மளே அப்படிதான் நடந்து வரணும்னு நினைக்கலாமா? நினைக்கிறா? இது ஒரு முன்னே ஊழியத்தில் இருக்கிறவங்களுக்காக வீடு பாடக கட்டுறதுக்கு பணம் இல்லை, ஜனங்க ஒழுங்கா விதைக்கிறது கிடையாது, ஆனோட ஊழியத்துக்கு சப்போர்ட் பண்றது கிடையாது. உடனே ஊழியத்துல இருந்து ஒரு ஜெப கூட்டம் நடத்துறதுக்கோ வீட்டு கூட்டத்தை நடத்துறதுக்கோ மற்ற பிரயாசங்கள் ஊழியத்துல உறுதுணையா இருப்பதற்கோ கிடையாது. போது நம்ம கேட்கிறாங்களா ஒரு உதவி பண்ண முடியுங்களா? மோசே மலைச்சில ஏறாரு, ஆளும் ஊரும் உடனே பின்னாடி பின்தொடர்ந்து போறாங்க. அவர் மேல ஒரு பெரிய ஃபைட் பண்ண போறாரு. அது நமக்கு வெற்றி நிச்சயமா கிடைக்கும். நம்மளும் போய் ஏதாவது உதவி பண்ணணும். ஹalleluya. அவருடைய கரத்தை பார்க்கறாங்க, விளையாடப்படத பார்க்கறாங்க. இன்னைக்கு ஒரு மனிதனாய் நின்று சபையை ஸ்தாபிப்பது சுலபமான காரியம் இல்லை. ஆண்டவர் ஒரு மனிதனாய் இருந்து செயல்படும்படியாக நம்மை அழைக்கல, நம்ம எல்லோரும் ஒரு மனதோடு சேர்ந்து செயல்படும்படியாக அழைத்திருக்கிறார். ஹalleluya. அந்த ஒரு மனம் எல்லாரும் இருக்கு. சபையில யார் யார் இருக்கிறவங்க எல்லாருக்கும் அந்த ஒரு மனம் இருக்கணும். எப்படி அவங்களோட அப்படி போயிடக்கூடாது. ஒரு விஷயம்னா எல்லாரும் அதை கை கொடுப்பதற்கு அந்த ஒரு மனத்தோட இருக்கணும். ஏன்னா வெற்றி எல்லாத்துக்கும் சொந்தம். எங்க நம்ம இதெல்லாம் செஞ்சுட்டா பேர் வந்து அவங்க வாங்கிக்கிறாரு, அப்படி இல்லை. ஏன்னா நம்ம ஆவியில செயல்படலாம் இருக்க வேண்டும். ஹalleluya. ஆனால் ஆண்டவர் எல்லாரும் ஒன்றாய் சேர்ந்து ஒற்றுமையாய் செயல்படும்படியான ஜனங்களை ஆண்டவருக்கு கொடுத்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹalleluya. இது நம்ம என்னுடைய சொந்த காரியம் ஒன்றுமே இல்லைங்க, எல்லாமே ஆண்டவருடைய கிரியை. ஹalleluya. இன்னும் ஆண்டவர் தருவார். ஆண்டவர் ஊழியத்தை ஸ்தாபித்து வெற்றி அடையும்படியான ஒரு ஊழியத்தை செய்து முடிக்க ஆண்டவர் இன்னும் ஜனங்களை கொண்டு சேர்ப்பார். அதற்கு அவர்களுடைய ஒவ்வொரு கரங்களையும் அவர்கள் மீட்க வேண்டும். அதற்கு அஸ்திபாரம் தான் இந்த ஜெபம். இப்ப இந்த ஜெபம் எவ்வளவு முக்கியம் தெரியுதுங்களா? அதுக்காக தாங்க முக்கியத்துவம் கொடுத்து வாங்க செவிங்க, வாங்க செவிங்க. அதுக்காக தாங்க எல்லாரும் உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறோம். மற்றபடி வலுப்படுத்தி கிடையாது. ஹalleluya. வெற்றியை காணும்படியாக 2 பேரும் சூரியன் அஸ்தமிக்கும் வரை கைகளை தூக்கி பிடித்தார்கள். அடுத்த வசனம் 14 வாசிங்க. எது 13 வாசி. யோசுவா அமலேக்கையும் ஜனங்களையும் பட்டயக்கருக்கினான். அம்மா இந்த வசனத்தை உற்சாகமா வேகமா படிங்க. யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டயக்கருக்கினாலே முறியடித்தான். ஹalleluya. இப்ப என்ன நடக்குது? சண்டை போட தெரியாத ஒரு ஆள் வீட்டு வேலை செய்யறதுக்கும் செங்கல் இருக்கிறதுக்கும் கூலி வேலை செஞ்ச ஆள். ஆனா கர்த்தருடைய வெற்றி மேல உயர்ந்து வர 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 சண்டை செய்யற இவங்க பட்டைய கருக்கினால இருக்கிற எல்லா அமலேக்கையும் வெட்டி சாய்த்து வெற்றி பெற்றார்கள். ஹalleluya. நன்றி சொல்லுவோமா? தேவனுக்கு நன்றி சொல்லுவோமா? ஹalleluya. கரங்களை கட்டி பட்டைய கருக்கினால வெட்டி எல்லாத்தையும் சாய்த்தார்கள். ஹalleluya. அதற்கு பிறகு 14வது வசனம். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும் பொழுது நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி. எதுக்கு? இதை நினைவு கூறும் பொருட்டு ஒரு புஸ்தகத்தில் எழுது. யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி. யோசுவாவுக்கு வாசி. அமலேக்கே வனாந்திரத்தின் கீழ் விலக்கேற்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்றார். ஹalleluya. தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், ஹalleluya. அமலேக்கியர் எனப்படுகிற எல்லா விதமான பிரச்சனைகளையும் போராட்டத்திலிருந்து ஆண்டவர் நாசம் பண்ணி விடுவார். மாமிசத்துல செயல்பட்டா நடக்காது. மாமிசத்துல செயல்பட்டா அமலேக்கியர் தான் ஜெயிப்பான். எதற்கு சொல்றது? ஹalleluya. நம்ம மாமிசத்துல செயல்படுறதா இருக்குன்னு சொன்னா வெற்றியை சுதந்திரிக்க முடியாது. அந்த இடத்துல ஆவியில செயல்பட ஆரம்பிக்கிறார்கள். மேல ஓடுது, அவன் தாங்கி முடிக்க பக்கத்துல ஊர் மாறும் நிற்கிறாங்க. கர்த்தருடைய மகிமை வெளிப்பட ஆரம்பிக்குது. நல்லா யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் மோசேவை கொண்டு இவ்வளவு அற்புதத்தை செய்தாங்க. ஆண்டவர் ஒரே வார்த்தை கோலை பின்னிட்டு உடுங்க வெட்டிக்கிறவங்க சொல்லியிருக்காங்க. செஞ்சிருக்கலாமா இல்லையா? ஏன் இங்க ஒரு சம்பவம் நடக்குது? அதிகம் ஆண்டவர் எழுதி வைக்கிறாரு. ஏன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒற்றுமை, அந்த யூனிட்டி, ஒரு குடும்பமாக இருக்கிற அந்த குடும்பத்திற்குள்ள இருக்கிற ஒற்றுமை எவ்வளவு முக்கியம்ன்றதை காட்டுறதுக்காக எல்லாருக்கும் பங்கு இருக்குங்க. இப்ப இங்க நடந்த வெற்றிக்கு ஒரு நபருடைய பங்கு கிடையாது. மோசேக்கு அதுல பங்கு இருக்கு,
ஆரோனுக்கும் ஊருக்கும் அதுல பங்கு இருக்குது, யோசுவாக்கும் அதுல பங்கு இருக்குது. யோசுவா தெரிந்து கொண்ட மனிதர்களுக்கும், போர் செய்த மனிதர்களுக்கும், ஒவ்வொருவர்களுக்கும் அதுல பங்கு இருக்குங்க. அதே போல இன்றைக்கு மனவாட்டியாக இருக்கிற அந்த சபை அள்ளி போகிற அநேக ஆத்துமாக்களை ரசித்து கொடுக்கிறபடியாக எல்லாருக்கும் இதுக்குள்ள பங்கு இருக்குங்க. அந்த வெற்றியை சுதந்திரத்துக்குள்ள எல்லாருக்கும் பங்கு இருக்குதுங்க. சபைக்குள்ள ஒருத்தவங்க சோர்ந்து போயிட்டாங்கன்னா அவங்களை தாங்கி குடிக்கிறதுக்கு ஜெபத்துல அவங்களை உற்சாகப்படுத்துறதுல எப்படி செயல்பட முடியும்ன்றதை நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம். ஒருத்தவங்க சபைக்கு வரணும்னா போனது தான் அவங்களை போய் விசாரிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. நம்மளும் போன் பண்ணி கேட்கலாம்ல, நம்மளும் போன் பண்ணி விசாரிக்கலாம். இந்த சிஸ்டர் பண்ணலையே, இந்த பிரச்சனை பண்ணலையே. போன வாரம் ஒரு சம்பவம், ஒரு சிஸ்டர் சபை முடிஞ்சோடனே சீக்கிரமா போயிட்டாங்க ஐக்கியப்படலாம். அதுக்கு பிறகு நான் சிஸ்டர் கேட்டேன், சிஸ்டர் சீக்கிரமா போயிட்டாங்க ஐக்கியப்படாம எங்க போனாங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு காடிக்கு போகும்போது கேட்டுக்கிட்டு போனேன். காடி நான் ஓட்டிக்கிட்டு வரேன், அவங்க வந்து வாட்ஸ்அப்ல விசாரிக்கிறாங்க. வாட்ஸ்அப் பண்ணி, சிஸ்டர் சீக்கிரமா நீங்க போயிட்டீங்க சிஸ்டர், நாங்களாம் ஐக்கியப்பட்டு எங்க போனீங்க நீங்க, நாங்கெல்லாம் ஒரு தேடணும் அப்படின்னு சொன்ன கையோட அந்த சிஸ்டர் என்ன தேடுறீங்களா, இது ரொம்ப சந்தோஷமா இருக்குன்றாங்க. அவங்க சொல்றாங்க என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படின்னா என்ன பண்ணிட்டாங்கன்னா, சில இடங்கள்ல வரமா போராட்டம் கூட கண்டுக்க மாட்டாங்க. ஆனா நாங்க போயிட்டுமா சீக்கிரமா நீங்க தேடுறீங்களா, அப்ப என்ன நீட் பண்றாங்கன்னா அவங்க மேல வச்சிருக்கிற அன்பு அவங்க. இந்த அன்பு நம்ம எல்லாரும் இருக்கணும். ஒருவருக்காக ஒருவர் மன்றாடுவது, ஒருவருக்காக ஒருவர் பரிந்து ஜெபிப்பது, ஒருவரை ஒருவர் தாங்குவது. ஒருவர் வெள்ளத்துல உழுந்துட்டாங்களா அவங்க எப்படி கரங்களை பிடிச்சி அவங்க தூக்கி வெளியே கொண்டு வரலாம் அப்படின்றதுக்காக செயல்படுவது இது ரொம்ப முக்கியம் இல்லையா? இதுதான் இந்த இடத்துல நடந்த சம்பவம். தொடர்ந்து வாசிங்க. அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருக்கிறபடியால் தலைமை தலைமுறையோரும் அதிகமா 15 மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதுக்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டார். ஹalleluya. எனக்கு பசி வந்துச்சு. மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதுக்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டார். ஹalleluya. கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? ஹalleluya. இதுதான் தேவனால் பலிபீடம். எத்தனை பேருக்கு நல்லா புரியுது நடந்த சம்பவம்? மோசே பலிபீடத்தை கட்டுறாரு, வெற்றி கிடைச்சிச்சு. வெற்றி கிடைச்சா ஐயோ ஹalleluyaன்னு ஆளுகரமா ஓடல. தேவனுக்காக ஒரு பலிபீடத்தை கட்டுகிறார்கள். எதை குறிக்கிறது? தேவனுக்கு நன்றி செலுத்துகிறார்கள். ஹalleluya. எல்லா காரியத்திலும் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறார்கள். நன்றியை செலுத்துறவங்க எல்லாத்தையும் நன்றி செலுத்துறவங்க நன்றி பலிபீடத்தை கட்ட வேண்டும். ஹalleluya. தேவன் நன்றி செய்கிறார். அதற்கு தான் யெகோவா நிசி என்று பெயரார். இன்றைக்கு இந்த யெகோவா நிசி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறார். அப்படி அவர் இருக்கிறார்னு சொன்னா ஆவியில செயல்படுவதாக நாம் இருக்க வேண்டும். நாம் ஆவியில செயல்படுவதாக இருந்தால்தான் அவர்கள் வாழ்க்கையில் யெகோவா நிசியா செயல்பட முடியும். ஹalleluya. கடைசி வசனத்தை வாசி. அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்திற்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றான். ஹalleluya. உங்களுக்கு விரோதமாக எந்த அமலேக்கர் என்கிற சக்தியும், எந்த பிரச்சனைகளோ, எந்த தேவையில்லாத அமலேக்கருடைய ஆவியோ ஒரு வாழ்க்கைக்குள்ள கிரியை செய்யும் என்றால் கர்த்தரை அதற்கு விரோதமாக தலைமுறை தலைமுறையாக ஹalleluya. ஹalleluya.